விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். கடகராசிக்காரங்களுக்கு இந்த மே 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படிப்படியாக நல்லதுகள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய காலகட்டம். குறிப்பாக 14ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தாலும் கூட 15ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய 3ஆம் அதிபதி, அதாவது 3ஆம் அதிபதி புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதும், 2ஆம் அதிபதி சூரியன் 11ஆம் இடத்துல ரிஷப வீட்டில் இருக்கிறதும் தனலாபங்கள் வரக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவேன். முதல் அமைப்புகள்ல பிற்பகுதியில் சுக்கிரன் அப்படியே மறையக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட 8-12ஆம் பாவகத்தின் சுபத்துவ நிலையில சில விரயங்கள், மனதுக்கு சந்தோஷமான அமைப்புகளுக்கான சில விரய அமைப்புகள் இருக்கும். கூடுதலாக செவ்வாய் திக்பலமா வந்துடுறாரு 11ஆம் தேதிக்கு பிறகு. உண்மையிலேயே வேலை அமைப்புகள்ல ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத கடகராசிக்காரங்களுக்கு வேலை தொழில் அமைப்புகள்ல நல்ல தன்மையும், 5ஆம் அதிபதியே ஆட்சியாகக்கூடிய நிலையில அவரே சரவீட்டில் இருக்கிறதுனால குழந்தைகளை எதிர்பார்த்திருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு குழந்தைகளால் நன்மைகள், குழந்தைகளால் சுப செய்திகள், குழந்தைகள் வழியில நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யோக மாதமாகவே இந்த மே மாதம் 2026 சகல தரப்பு கடகராசிக்காரர்களுக்கும் இருக்குன்றதுனாலையும், எந்த விதமான முயற்சிகளும் செயல்படுத்தலான்ற தன்மை இருக்குன்றதுனாலும் தைரியமாக இறங்கி எங்க எதுல சாதிக்கலாமோ அதுல இறங்கி சாதிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சகல தரப்பு கடகராசிக்காரர்களுக்கும் இந்த மே 2026.